துளசி தாயே, என் சலீமிற்கு நீதான் துணையாக இருக்க வேண்டும். அவனுக்கு மன உறுதியை கொடுத்து அவனை இந்த பரீட்சையில் ஜெயிக்க வைக்க வேண்டும். அந்த பாலகன் காதிரை விரைவில் குணப்படுத்துமா? ஜோதா, அந்த பிரசாத தட்டை என்னிடம் கொடுத்து விடு. நான் வைத்துக் கொள்கிறேன். நீ ஏதாவது சாப்பிடு. இளவரசர் சென்றதிலிருந்து நீ எதுவும் சாப்பிடவில்லை. என்ன செய்வது மோத்தி? சலீம் என்னை விட்டு பிரிந்திருக்கும் பொழுது என்னால் எப்படி நிம்மதியாக உண்ண முடியும்? மான்சிங், ஷேக்கு பாபா நலமாகத்தானே இருக்கிறான்? ஆம் ஷெஹன்ஷா, ரஹீம் அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிட்டார். நம் வீரர்கள் மாறுவிடத்தில் அவர் பக்கத்திலேயே இருக்கிறார்கள். நீங்கள் நிச்சயம் வருவீர்கள் என்று தெரியும். தாங்கள் என்னை தனியாக விடமாட்டீர்கள். பெரியம்மா அவர்களே, தாங்களா? அன்னையார் வரவில்லையா? சலீம், நான் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்து பார்த்தேன். ஆனால் அவர்கள் இங்கு வர முடியாது என்று கூறிவிட்டார்கள். பிறகு என்ன செய்வது? ஜோதா பேகம் அவர்கள் ராஜமாதா அல்லவா? அவர்களுக்கு தன் பிள்ளையை விட ஷெஹன்ஷாவின் கட்டளையையும் முகலாய சாம்ராஜ்யத்தின் நியதியையும் பின்பற்ற வேண்டும். ஆனால் நீ கவலைப்படாதே. உனது தாயார் வரவில்லை என்றால் அதற்கு என்ன? உனது பெரியம்மா நான் இங்கு வந்திருக்கிறேன் அல்லவா? என்னவாயிற்று சலீம்? உனக்கு தூக்கம் வரவில்லையா? இல்லை பெரியம்மா அவர்களே, இங்கிருக்கும் இந்த படுக்கை மென்மையாக இல்லை, கடினமாக இருக்கிறது. பிறகு இங்கிருக்கும் உணவு, என்னால் அதை உண்ண முடியவில்லை. வேலை செய்து செய்து என் கைகள் மறுத்துவிட்டது பெரியம்மா. நீ கவலைப்படாதே சலீம், அனைத்தும் சரியாகிவிடும். நான் உனக்காக உணவு எடுத்து வந்திருக்கிறேன். அதுவும் உனக்கு மிகவும் பிடித்த உணவு. இனிப்பும் எடுத்து வந்திருக்கிறேன். உண்ணுகிறாயா? சலீம், ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ எனது மகன் அல்ல, எனது அடிமை. யார் நீ? அடிமை. மிகவும் நல்லது. இனி நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும். தாங்கள் என்ன கூறுகிறீர்களோ நான் அதையே செய்வேன். நீ நல்ல குழந்தை. ஜோதா பேகம், அதாவது உன் தாய்க்கு உன்னை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. நினைவில் வைத்துக்கொள். ஜோதா பேகம் உன்னுடைய தாய். உன் மீது அவர்களுக்கு துளிக்கூட அன்பில்லை. உன் மீது அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. இப்பொழுது உனது தேவை அவர்களுக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். நீ வாரிசு அல்ல. அதேபோல் ஷெஹன்ஷாவிற்கும் உன் மீது அன்பு இல்லை. நீ அவருக்கு மகன் இல்லை, வெறும் வாரிசு மட்டும்தான், அவ்வளவுதான். மகனே சலீம், இந்த வலியை வாழ்நாள் முழுவதும் நீ அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் மறந்து விடாதே, உனது தாய் தந்தையர் உனக்கு என்னென்ன செய்தார்கள் என்பதனை.
இனி உனது வாழ்நாளில் ஒரே ஒரு உறவு மட்டும்தான் நீடித்திருக்கும். அது நான் தான். இப்பொழுது நான் உனது பெரியம்மா இல்லை, தாயாக இருக்கப் போகிறேன். பிறகு நீ எனது அடிமை. உறங்கு, நிம்மதியாக உறங்கு. என்னுடைய அடிமையே, ரேஷம். பேகம் சாஹிபா, இளவரசர் எப்படி இருக்கிறார்? மிக கவலையாக இருக்கிறான். உறக்கம் கூட அவனுக்கு வரவில்லை. ஆனால் நான் அவனுக்கு உணவு அளித்து உறங்க வைத்திருக்கிறேன். அதோடு ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நாம் இங்கு இளவரசரை பார்க்க வந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது. புரிந்ததா? ஹுசூர், தாங்கள் தவறு ஒன்றும் செய்யவில்லை. தங்கள் மகனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். என்ன அற்புதமாக விளையாடுகிறாய் ருக்கையா. உனது வழியில் நீ வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறாய். பாவம் ஜோதா பேகம், நீ ஒரு தாயாக இருக்கலாம், ஆனால் ஒரு தவறு செய்துவிட்டாய். நீ சலீமுக்கு தாயாக இருந்தும் கூட என்னை முழுதாக நீ நம்பிவிட்டாய். ஒரு மாற்றான் தாய் என்பவள் எப்பொழுதுமே மாற்றான் தாயாகத்தான் இருப்பாள். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், நான் சலீமை அவசியம் சென்று பார்ப்பேன். ஷெஹன்ஷா கோபப்பட்டாலும் பரவாயில்லை. எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் என் மகனை நிச்சயம் சென்று பார்ப்பேன். விஷயம் ஷெஹன்ஷாவை பற்றி அல்ல ஜோதா பேகம், இது சலீமை பற்றி. தாங்கள் சலீமை பார்க்க வந்தால் அவன் மிகவும் வேதனை அடைவான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக காத்திருப்பான். வருங்கால ஷெஹன்ஷா எதையும் தாங்கும் இதயம் இருப்பவனாக இருக்க வேண்டும். அதையும் சலீம் இப்பொழுதே பழகிக் கொள்ள வேண்டும். தாங்கள் சற்று யோசித்து பாருங்கள். தாங்கள் உங்களது மகனை, வருங்கால முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷெஹன்ஷாவை கோழையாக்க விரும்புகிறீர்களா? அதனால் தான் கூறுகிறேன், வெறும் 5 நாள் மட்டும்தான். அந்த காதிருக்கு நினைவு திரும்பியவுடன் நமது சலீம் நம்மிடமே திரும்பி வந்து விடுவான். ஆனால் தாங்கள் சலீமை சென்று பார்த்தால் அது ஷெஹன்ஷாவை மிகவும் வருத்தமடைய செய்துவிடும். இளவரசர் சலீமுக்கும் அது நல்லதல்ல. சற்று யோசியுங்கள். தாங்கள் கூறுவது சரிதான். நான் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளத்தான் வேண்டும். உனது விஷயத்தில் சலீமின் மனம் கல்லாகத்தான் வேண்டும் ஜோதா பேகம். தாங்கள் இங்கேயே இருங்கள் ராஜா மாதா. சலீமை பார்ப்பதற்கு நான் செல்கிறேன், சலீமின் அம்மாவாக. உண்மையில் நான் ஒரு மாற்றான் தாய்தான் ரேஷம். ஆனால் இந்த உலகத்திலேயே நான் மட்டுமே நல்ல மாற்றான் தாயாக இருக்கலாம். பாட்டி அவர்களே, எனக்கு மிகவும் பசிக்கிறது. கொஞ்சம் உணவு தாருங்கள். அடுப்பெருக்க விறகு எதுவும் இல்லை. நான் எவ்வாறு சமைப்பது சொல்லுங்கள். இன்னும் சிறிது நேரம் தாங்கள் காத்திருங்கள். நான் வெளியில் சென்று விறகு கிடைக்கிறதா என்று பார்த்து வருகிறேன். தாங்கள் இருங்கள், என்னிடம் கூறுங்கள் எங்கு சென்று விறகுகளை எடுக்க வேண்டும் என்று. நான் சென்று எடுத்து வருகிறேன். தாங்களா? வேண்டாம் வேண்டாம் இளவரசே, தாங்கள் மிகவும் சிறுவன் ஆயிற்றே. இல்லை இல்லை, இருங்கள், நான் சென்று எடுத்து வருகிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் அரண்மனையில் என் பாட்டியார் இருக்கிறார். அவரை பார்த்து கொள்ள வேண்டியது என் பொறுப்பு. அதேபோல் தாங்களும் என் பாட்டியார் போலதான். உங்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பும் என்னுடையதுதான். ஷெஹன்ஷா என்னிடம் கூறினாரே, காதிர் செய்ய வேண்டிய வேலைகளை நான் தான் செய்ய வேண்டும் என்று. விறகு எங்கே கிடைக்கும் என்று தாங்கள் என்னிடம் கூறுங்கள். நான் சென்று எடுத்து வருகிறேன். அது அருகில் தான் இருக்கிறது.
வீட்டிலிருந்து சிறிது தூரம் நேராக சென்றால் அங்கு நிச்சயம் விறகு கிடைக்கும். நான் இப்பொழுதே வந்து விடுகிறேன். கதாஃபிஸ். மீன் வாங்கலையோ மீனே, மீன் வாங்கிக்கோங்கம்மா. மீன் வாங்கலையோ மீனே. விறகுகளை எவ்வாறு வெட்டுவதென்று புரியவில்லையே. இதை உடைக்கவே முடியவில்லை. சக்கீனா, அங்கு நிற்பது இளவரசர் சலீம் தானே? பார்க்க அப்படித்தான் தோன்றுகிறது. பாவம், அவன் நிலைமை எப்படி ஆகிவிட்டது. அரண்மனையில் சொகுசாக ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்பொழுது விறகு வெட்டி கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் நீதான் நாதிரா. நீ சாட்சி கூறாமல் இருந்திருந்தால் அவன் இங்கு வந்திருக்க மாட்டான். நீயும் இப்பொழுது என்னை குறை கூறுகிறாயா? நான் உண்மையை தானே கூறினேன். சரி, ஒன்று கேட்கிறேன். நீ எனக்கு தோழியா அல்லது இளவரசர் சலீமுக்கா? வா, இங்கிருந்து செல்வோம். நீ என்ன நினைக்கின்றாய்? நீ செய்வதெல்லாம் சரி என்று நினைக்கிறாயா? இதில் இளவரசர் சலீமுடைய தவறு எதுவும் இல்லை. ஏனென்றால் அவர் வேண்டுமென்றே அவ்வாறு செய்யவில்லை. ஒருவேளை பூச்சி நம் கால்களில் மாட்டிக்கொண்டு இறந்து விட்டால் அதன் இறப்பிற்கு நாம் காரணமாக முடியுமா? இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், தவறு காதிருடையது. அனுமதி இல்லாமல் மாந்தோப்பிற்கு சென்றிருக்கிறான். மாம்பழத்தை பறிக்க முயற்சி செய்திருக்கிறீர்கள். நீயே நன்றாக யோசித்து பார். ஒருவேளை இந்த செயலை இளவரசர் சலீம் அல்லாமல் சிப்பாய் யாராவது செய்திருந்தால்? ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கட்டும், தெரியாமல் செய்த தவறுக்கு அவர்கள் பொறுப்பு அல்ல. இன்னொரு விஷயம், யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் நாம் அதை உடனே செய்ய வேண்டும். ஏன் நிற்கின்றாய்? வா செல்வோம். இல்லை, சற்று நேரம் இங்கிருப்போம். நீயா? நீ ஏன் இங்கு வந்தாய்? இங்கிருந்து சென்று விடு. உன்னுடைய எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. ஆவேசப்படுவதை நிறுத்த. நீ இப்போது இளவரசன் அல்ல, ஒரு சாதாரண சிறுவன். நான் உனக்கு உதவி செய்யத்தான் வந்தேன், அவ்வளவுதான். அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீதான். எப்பொழுதெல்லாம் நீ என்னை சந்திக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் எனக்கு பிரச்சனையும் வந்து விடுகிறது. நான் ஏன் உனக்கு உதவி செய்கிறேன் என்றால், என் அன்னை உதவி செய்யும்படி கூறியிருக்கிறார். அதற்கு அவசியமே இல்லை. என்னால் இந்த வேலையை தனியாக செய்ய முடியும். எதற்காக சிரிக்கிறாய்? ஏனென்றால் இந்த தடியை வைத்துக் கொண்டு ஒரு வெந்நீர் கூட வைக்க முடியாது. பிறகு இன்னொன்று இளவரசே, தாங்கள் எடுத்து வைத்திருக்கும் தடிகள் அனைத்தும் பச்சை மரம். பச்சை மரத்தை வைத்துக் கொண்டு தீ மூட்ட முடியாது, புகை மட்டும்தான் வரும். பாவம் அந்த பாட்டியம்மா, இருமி இருமி அவர்கள் பைத்தியமாகி விடுவார்கள். காய்ந்த விறகுகள் இவ்வாறுதான் எரிக்கும், பிறகு சற்றென்று உடைந்துவிடும். இது போன்ற விறகை தேடு. போதும் போதும், நீ எனக்கு ஒன்றும் கற்றுத்தர வேண்டாம். என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ இங்கிருந்து சென்று விடு. செல்கிறேன். எனக்கு இங்கிருந்து வேடிக்கை பார்ப்பதில் எந்த விருப்பமும் இல்லை. இவனை திருத்தவே முடியாது. வந்து விட்டான் விறகு வெட்ட. எது பச்சை மரம், எது காய்ந்தது என்று கூட இவனுக்கு தெரியவில்லை.
காய்ந்த விறகுகள் எப்படி இருக்கும் என்று எனக்கும் தெரியும். வா சக்கீனா. என் மீது கோபமா? இல்லை. என்னால் எப்படி உங்கள் மீது கோபப்பட முடியும்? சலீமிற்கு தண்டனை அளிக்கும் பொழுது நான் கோபப்பட்டேன். என்னுடைய சலீம் ஷேக் பாபாவின் நினைவு வருகிறதா? உங்கள் நியதியில் அதற்கும் அனுமதி இல்லையா? நான் என் மகனை பற்றி நினைக்க கூடாதா? ஷேக் பாபா சென்ற பிறகு தாங்கள் எதுவுமே சாப்பிடவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் கண்களை பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்னை ஷேக் பாபாவின் எதிரியாகவா? நான் அவனுடைய தந்தையாவேன் ஜோதா பேகம். எனக்கும் அவன் நினைவாகத்தான் இருக்கிறது. அவன் தண்டனையை அனுபவிப்பதை பார்க்கும் போது என் மனம் மிகவும் வேதனை அடைகிறது. எத்தனையோ போராட்டங்கள் நடந்த பிறகு அந்த அல்லாஹ் நமக்கு ஷேக் பாபாவை பரிசாக வழங்கியது உங்களுக்கே தெரியும். நாம் இதுவரை எத்தனை குழந்தைகளை இழந்திருக்கிறோம் ஜோதா பேகம். எனக்கு பைத்தியம் பிடித்ததை போல் இருந்தது. அந்த வழியில் இருந்து மீள்வதற்காக நான் 30,000-க்கும் மேற்பட்டோரை கொன்று குவித்திருக்கிறேன். பிறகுதான் எனக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிய வந்தது. அதாவது இந்த உலகத்தில் மகிழ்ச்சியானது பிறரை கொன்று குவிப்பதால் மட்டும் அல்ல, பிறருக்கு உதவும் போது கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டேன் ஜோதா பேகம். இது அந்த அல்லாவின் விருப்பம். வாழ்க்கையில் இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் எனக்கு வெகு நாட்கள் ஆகின. ஆனால் ஷேக் பாபா சிறு வயதிலேயே அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். வறுமையில் வாழும் சாதாரண மனிதர்களோடு சேர்ந்து இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு உதவுவதற்காக அவர்களை புரிந்து கொள்ள அந்த அல்லாஹ் அளித்த ஒரு வாய்ப்பு தான் இது. ஜோதா பேகம், நான் முன்பு அரக்கனாக இருந்தேன். உங்களை சந்தித்த பிறகு மீண்டும் மனிதனானேன். ஆனால் ஷேக் பாபா இப்போது முதலில் மனிதனாக போகிறான். அதன் பிறகே மாவீரனாக மாறுவான். அதுதான் அந்த அல்லாவின் விருப்பம். எனக்கு புரிகிறது. அவன் தன் வேலையை மிக சரியாக செய்து கொள்கிறான். அவன் பாத்திமா பீவியை எவ்வளவு நன்றாக பார்த்துக் கொள்கிறான் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? நம் குழந்தையை பற்றி உங்களுக்கு இவ்வளவு தெரிந்திருக்கிறது. நான் ஒரு அம்மாவாக இருந்தும் எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஷேன்ஷா, ஒரு முறை சலீமை சென்று பார்க்கட்டுமா? இப்படி கூறுவதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஜோதா பேகம். அவனை சந்திக்க நான் உங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது.